அம்மாவுக்கு என்ன சொல்ல நினைக்கிறியோ இப்போ நீ சொல்லலாம். நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் அப்பாவை பற்றி தான் பேசியிருக்கேன். ஆனால் 25 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவ்வளோ பாண்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா தான் வந்து ஷீட்டுக்கள் நான் இது எங்கேயுமே யோசிச்சதில்லை. ஆனால் இந்த கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது டெய்லியும் 2 பேரும் அம்மா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் அம்மா பார்க்கணுன்ட்டே தான் 2 பேருமே இருந்தோம். ரொம்ப ப்ரோக் டவுன் ஆகிட்டோம். அண்ணா கூட கேட்டுகிட்டே இருப்பார் கார்த்தினா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. ஆனால் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் டார்ச்சராக இருந்தது. நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் எங்கள் அம்மாவை பற்றி நான் அப்போ சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு ஐ ரியலி வாண்ட் தேங்க் மை மாம். அவங்க இல்லைன்னா உண்மையாகவே நான் அவங்கள சொல்லன்னு கூட அவங்க எங்கேயும் வருத்தப்பட்டது கிடையாது, யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அவள் எங்கே சொன்னாலும் சொல்லினாலும் அவள் என் புள்ளதாங்கிற ஒரு அந்த கர்வத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ பாருக்குட்டி, தேங்க்யூ ஸோ மச்.